ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே பப்ஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறினோன்னே அதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா ஆயிலை மேலே தேய்ச்சி விட்டு மடக்கிடணும். மடக்கி தேய்ச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவை இது கூட வச்சு அது கூட ஒரு 1/2 முட்டை வச்சு நம்ம இதை அப்படி மடக்கி வச்சிடலாம். மடக்கிட்டு இது மேலே நம்ம முட்டையை தடவி வச்சுக்கலாம். ஒரு முட்டை எடுத்து உடச்சி நல்லா கலக்கி ஊற்றிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். போட்டு நல்லா பொரிச்சிடணும். இங்கே பாருங்கள், கடையிலே பப்ஸ் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சு பார்க்கலாம்.